இந்த மரபணு மாற்றப்பட்ட தொழில்நுட்பம் அப்படிங்கிறது, ஆரம்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஸ்பீசிஸ்ல செய்ய ஆரம்பிச்சாங்க. மைக்ரோ ஆர்கானிசம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. நெறைய நுண்ணுயிரிகள், அ அப்புறம் தாவரங்கள் இந்த மாரி விஷயங்கள வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. எலி இந்த மாரி விஷயங்கள நெறைய சோதனை முயற்சியா செய்றோம். அதனுடைய பரிணாம வளர்ச்சியில என்ன ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு புரோட்டீன வந்து ஒரு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுடைய ஆய்வின் மூலமாக கிரிப்சர் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து வளர்த்தெடுக்கிறாங்க. இந்த கிரிப்சர் டெக்னாலஜி எப்படி வளர்த்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியா இருக்குது. அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு புரோட்டீன் ஒண்ணு இருக்கு. கேப்ஸ்9 அப்படிங்கிற ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீன் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு சிசர் மாரி செயல்படுது. ஒரு கத்தரிக்கோல் மாரி வந்து செயல்படுது. அதாவது அ எந்த ஒரு ஜீனாக இருந்தாலும், மரபணுவாக இருந்தாலும், அந்த மரபணுவை வந்து வெட்டுகின்ற வேலையை இது செய்யுது. அல்லது தைக்கின்ற வேலையும் வந்து செய்யுது. ஸோ அது வந்து கட் பண்ணவும் அல்லது ஒட்டவும் செய்யும். இந்த மாரி ஒரு வேலை செய்யுது. அப்ப அந்த புரோட்டீனுக்கு வந்து அப்படியே வித்தியாசமான அந்த ஒரு பாக்டீரியா இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனுக்கு இந்த ஒரு வித்தியாசமான ஒரு குணம் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது கண்டுபிடிச்சது மூலமா என்ன பண்றாங்கன்னா, இந்த அந்த புரோட்டீன் இருக்கக்கூடிய அந்த ஜீன எடுத்து, இந்த தங்களுக்கு தேவையான ஒரு ஜீன்ல மாற்றம் செய்யணும் அப்படின்னா, அதற்குள்ளாக செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த கரெக்ட்டா எனக்கு ஒரு ஜீன் அப்படிங்கிறத மேப் பண்ண இப்போ உங்க உடம்பு இருக்கு அப்படின்னா, உங்க உடம்புக்குள்ள லட்சக்கணக்கான ஜீன் இருக்கு. அந்த லட்சக்கணக்கான ஜீனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆர்என்ஏ, டிஎன்ஏ தான் ஒவ்வொரு பகுதியில இருக்கக்கூடிய அந்த குணங்களை வந்துட்டு நிர்ணயிக்குது இல்லையா? அப்ப இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஜீன் வந்து இப்படி செயல்படணும். இந்த பகுதியில இருக்கக்கூடிய ஜீன வந்து நம்ம இப்படி மாற்றி அமைக்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல என்ன மாரி மாற்றங்கள் நிகழ்த்த வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பா கண்டறிந்து, அதற்குள்ளாக இந்த பாக்டீரியாவினுடைய இந்த கேப்ஸ்9 அப்படிங்கிற இந்த ஜீன வந்து செலுத்துவாங்க. இதை உள்ள செலுத்துவதன் மூலமாக இது என்ன பண்ணும்னா, அந்த ஒரு ஜீன போய் எடிட் பண்ணும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஜெனடிக் எடிட்டிங் அப்படின்னு சொல்றோம். இந்த டெக்னாலஜிக்கு பேரு கிரிப்சர் டெக்னாலஜி. 2020ஆம் ஆண்டு இதுக்கான நோபல் பரிசுமே வந்து வழங்கப்பட்டது. இப்போ இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த டயர் உல்ஃப் அப்படிங்கிற இந்த உல்ஃப வந்து இப்போ வந்து மீண்டும் உற்பத்தி செய்திருக்கிறார்கள். இத வந்து நிச்சயம் உற்பத்தி செஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது இயற்கையாக உருவான ஒரு உயிரினம் அல்ல.